இல்லை ரொம்ப நல்லா இருந்தது. பழைய யூத்தை விடுங்க, பழைய யூத்தெலாம் போச்சு. இந்த புது யூத் இன்னும் நல்லா பிடிக்கிற மாதிரி. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் யூத்து, இப்போ ஸ்கூல் பசங்களாம் பார்த்தீங்கன்னா இப்போ கட் பண்ணால் ஸ்கூல் முடிஞ்சோன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு 2 பையனை கூட்டு போய் டீ குடிச்சிருப்பாங்க. டேய் என்னடா பண்ணுறீங்க, இல்லைப்பா சும்மா வந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ இருக்கிற பசங்க அப்படி தான் இருக்காங்க. இருந்தாலும் அவங்க அச்சீவ்மெண்ட் பண்ணுறது ஒரு விஷயம் வேணும். அந்த வழியை தேடி போங்க அப்படின்றாங்க. நீ என்ன வேணாலும் பண்ணு, இருந்தாலும் உன்னோட அச்சீவ்மெண்ட்டை நீ கண்டிப்பாக அடையணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதில் வந்து அப்பா அம்மா டீச்சரு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்காங்க. நம்ம சிரிக்க வச்சுட்டே இருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இது ரொம்ப சூப்பராக இருந்தது தலைவர், ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் பிஜிஎம் ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்தது. ஏன்னா பிஜிஎம் வந்து ஜீவ் பிரகாஷ் எல்லாம் சத்தியமாக சுத்தமாக வேஸ்ட் ஆயிருக்கும். அது இல்லாமல் ஜீவ் பிரகாஷ் ஒவ்வொரு சாங் நம்மளை வந்து அப்படியே ஒரு மாதிரி எந்திரிச்சு டான்ஸ் ஆடும் போல இருந்துச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இல்லை எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. டெடிகேட்டட் பேரண்ட்ஸ்க்காக எடுத்திருக்காங்க. நல்லா இருந்துச்சு, படம் நல்லா இருந்துச்சு. படிக்கணும் அதுதான் பேரண்ட்ஸ்க்காக எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. டைரக்ஷனும் நல்லா இருக்கு, ஆக்டிங்கும் நல்லா இருக்கு. அவரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு, டைரக்ஷனும் நல்லா இருந்துச்சு. கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா இந்த ஒரு படம் அவ்வளோ நல்லா இருக்கு. கென்னோடது தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. கென்னு தான் பிடிச்சிருந்துச்சு. அவரோட நிறைய அந்த கியூட் மூமெண்ட்ஸ்லாம் எல்லாமே நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பரா இருக்கு. சாங்ஸ் ஜிவி இது சொல்லவே வேணாம், செம்மையா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பரா இருக்குண்ணா. ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி. உண்மையாவே கென் கருணாஸ் வந்து இவ்வளோ சூப்பரா பண்ணுவார். ஃபர்ஸ்ட் டைம் பண்ண மாதிரில நல்லா சூப்பரா இருந்துச்சு. ஒரு ஹீரோவா ஒரு டைரக்டரா ஆசம். நல்லா ஃபேமிலி ராம்காம் மூவினா நல்லா இருந்துச்சு. எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. எல்லாருக்குமே எல்லா ரோலுமே நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. சூப்பரா இருந்துச்சு. ஃபேமிலியா எல்லாருமே பார்க்கலாம். சூப்பரா இருந்தது. மியூசிக் எப்பவுமே நம்ம ஜீவிது எப்படி அந்த மாதிரி டாப்பா சூப்பரா பண்ணிட்டாங்க. என்னோட டைரக்ஷனும் ஹீரோவா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. மியூசிக் பிடிச்சிருந்துச்சு. அவர் டைரக்ஷனும் மியூசிக்கும் சூப்பரா இருந்துச்சு. மெசேஜ் வந்து பேரண்ட்டை நம்ம எப்படி பார்த்துக்கணும், படிப்பு தான் முக்கியன்றத ஒரு மெசேஜாக சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் லைஃப்ல நம்ம எப்படி இருந்தோம் எல்லாமே ஒரு இதுவாக கான்செப்டாக பண்ணி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஃபன்னாக போவோம். செகண்ட் ஹாஃப் வந்து ஃபேமிலி என்டர்டைன் பண்ணுற மாதிரி. படம் சூப்பர் படம் ப்ரோ. அந்த லைக் அவங்க எப்படி அந்த பேரண்ட்ஸ் எவ்வளோ எமோஷ்னலாக, பேரண்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸு, இந்த வயசில் லவ்லாம் தேவையில்ல, படிப்பு தான் முக்கியம், அதெல்லாம் காமிச்சது சூப்பராக இருந்துச்சு. ஐயோ நாங்கள் முதல்ல இருந்து கத்த ஆரம்பிச்சு. எல்லா சீனும் ஹிட் ஆச்சு ப்ரோ. ஒரு சீனும் ஹிட் ஆச்சு. கத்தி தொண்டை காலி. டேரக்ஷனா ப்ரோ இன்னும் நிறைய டேரக்ஷன் பண்ணலாம் ப்ரோ. ஸ்டார் வைஸாகவும் சூப்பராக இருந்துச்சு, டேரக்ஷன் வைஸாகவும் சூப்பராக இருந்துச்சு. பேரண்ட்ஸோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கோங்க. இந்த வயசுல படிங்க, இம்பார்ட்டன்ஸ் தாங்க, ஸ்டடீஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் தாங்க. பேரண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. லவ் இந்த மாதிரி தேவையில்லாம சுத்த வேணாம். ஆக்டிங் வைஸா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப் தான் ப்ரோ. கென்னு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப். அதுவும் அவங்க கென்னோட அப்பா, அது அவர் பேசினது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஃபன்னாக ஜாலியாக போச்சு ப்ரோ. ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து மீனிங்ஃபுல்லாக எமோஷ்னலாக இருந்துச்சு. ஜீவ் பிரகாஷ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ப்ரோ. முதல் தடவை ரீலீஸ் இல்லாமல் படத்துக்கு இது செகண்ட் டைம் போட்டிருக்காங்க. சம படம் ப்ரோ. 4-5 வாட்டி கூட போடலாம் ப்ரோ, போடாமல் போயிட்டாங்க. டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.